யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வேளையிலும் இந்த மாலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படி அருமையான சகோதரர் ராஜேந்திரன் முன் வந்து ஜெபிக்கும் போது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆராதனையை கர்த்தாவே நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தருளும் என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சகோதரனோடு இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். க்ளோரி. மகா இறக்குள்ளதான் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஆண்டவரப்பா பரிசுத்த நாளில் மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரப்பா இந்த மாதமெல்லாம் எங்களை நடத்தி வந்து இந்த நாளில் கூட ஆண்டவரப்பா எங்களை நீர் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முற்றிலுமாக நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரப்பா நீங்கள் துரிதப்படுத்தி கொண்டு வர வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரப்பா உங்களுடைய பிரச்சனத்தை உணர்ந்து ஆண்டவரே ஜெபித்து கடந்து செல்ல ஆண்டவரப்பா வாழ்நாளிலே இரட்டிப்பான நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, இந்த வேளையில் நாங்கள் பாடுகிற பாடல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடும்பொழுது உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரப்பா, உற்சாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உற்சாகம் அடையத்தக்கதாக அந்த பாடல் மூலமாக ஆண்டவரே கிருபை தந்து நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரப்பா, ஸ்தோத்திர அபிஷேக ஆராதனை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அப்பா, தாசனோடு கூட இணைந்து ஆண்டவரப்பா அந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்படி அபிஷேக வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தட்டும். ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா, ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக செய்தி வேலை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே செய்தியை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான ஒரு நல்ல ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரப்பா கிருபை பெற்ற ஆண்டவரே வரங்களை பெற்ற ஆண்டவரப்பா தேவ ஊழியரணி எங்களுக்கு ஆண்டவரே நீ கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம். தாசன் மறைக்கப்பட நீ வெளிப்பட இருந்து பரலோகத்தின் வார்த்தை வெளிப்பட கிருபை தந்து நீங்கள் நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு ஆண்டவரப்பா மணி துளி வேலையிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரப்பா இறங்கி இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, விடுதலையோடு கூட ஆராதிக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா அபிஷேகத்தை நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் நெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து க்ளோரி, க்ளோரி. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகம் எல்லாம் மறக்குதையா,
உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் இந்த உலகத்தில் உயர்ந்த அடைக்கலம் அரண் தானே. பாடுவோமா? இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோம். திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்-தானே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்-தானே. உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் அது சிறந்த ஔஷதமாய் மருந்தாகும். பாடுவோமா? வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உணர்ந்து பாடுங்க. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என்
என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் தொடர்ந்து இந்த ஆராதனையில் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆளுகை செய்கிற ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே, கண்ட்ரோலுக்குள்ளே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தரை துரிதப்படுத்தி கொண்டு வாரும். கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த மாலை வேளையிலும் தாகத்தோடு வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாகத்தை தீர்க்கிறவராய், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுகிறவராய், உம்முடைய பரிசுத்தமுள்ள வல்லமை வெளிப்பட்டு காரியங்களை செய்கிறதாக இந்த ஆராதனை வேலை இருக்கட்டும். தொடர்ந்து நாமம் மகிமைப்பட உதவி செய்யும். எங்களை அப்படியாய் நீர் பயன்படுத்தும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் அவர் என்னோடு இருப்பதால் எதற்குமே பயம் இல்லை. பாடப்போகிற இந்த பாடலை, என்னை நடத்திடும் தேவன், இதுவரை உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. அருமையாய் நடத்தினவர். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து நம்மை நடத்தினதே, அதை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி க்ளோரி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. விடுமாய் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பர் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. சிறுகுட்டமே, நீ பயப்படாதே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார்.
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பார். பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயமாகவே நம்மை நடத்திடுவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, நம்மை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை நீ சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். பாடுவோமா? முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். பயமே எனக்கில்லையே. பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் நம்மை பாதி வழியிலே விட்டு போகிறவர் அல்ல. அல்லேலூயா. முதலாவது தேவ பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நடத்துகிற தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை மரணம் முந்திக்கொள்ளுமோ அல்லது கர்த்தருடைய வருகை முந்திக்கொள்ளுமோ தெரியாது. ஆனால் சங்கீதக்காரன் எழுதுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா.
உங்களை கர்த்தர் அப்படியே நடத்துவார். எனவே அந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இதுவரை என்னை நடத்தி குறைவில்லாமல் என்னை காத்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி 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 ஐயா என்று சொல்லி இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நான் கேட்கிறேன். இதுவரை என்னை நடத்தி குறைவின்றி காத்து, ஓ ஹல்லேலூயா, மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஜீசஸ். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பேளத்தால். தண்ணீரை கடந்தேன், சொல்லுங்க, சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பேளத்தால். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி சொல்வேன். கரங்களை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோம். ஆபத்து நாளில் நான் கூப்பிட்ட போது அனுகூலமான துணையுமாய் இருந்தவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, இசையா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே.
தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தவரே நன்றி. பாடுவோமா? கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இசையா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை எல்லாம் எனக்கு ஈந்து பாடுவோமா? என்னை பயன்படுத்தி வந்தீரே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இசையா. உம்மை உயர்த்திடுவே. மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி ஐயா. இசையா. உம்மை உயர்த்திடுவே. அப்படியே வலது கரம் உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. ஏசையா உம்மை உயர்த்திடுவே. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஏசையா உம்மை உயர்த்திடுவே. வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. இதுவரை நடத்தி சொல்லுங்க. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில இதுவரை உங்களை நடத்தினவர் வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு. இதுவரை என்னை நடத்தினவர் இயேசு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை என்னை நடத்தினவர் இயேசு. இதுவரை எனக்கு சுகம் தந்தவர் இயேசு.
இயேசு இயேசு கிறிஸ்து. இதுவரை என்னை போஷித்தவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. இதுவரை என் தேவைகளை எல்லாம் சந்தித்தவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க வாய் திறந்து, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. இதுவரை எனக்கு பரிகாரியாக இருந்தீர். ஓ நீர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு பரிகாரியாக இருந்தீர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் என் குடும்பத்துக்கு ஜெயம் தந்தவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினால், குளோரி, எனக்கு ஜெயம் தந்தவர் இயேசு கிறிஸ்து. எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி சத்துருவினுடைய தலையை நசுக்கி ஜெயம் தந்தவர் இயேசு கிறிஸ்து. ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, குளோரி. ஆமென் 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 ஆமென். ஜெயம் தந்தவர் இயேசு கிறிஸ்து. ஜெயம் தந்தவர் இயேசு கிறிஸ்து. ஜெயம் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று, எல்லாரும் எழுப்பி நின்று, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சொல்லுங்க, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, எல்லாரும் உணர்ந்து, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. சொல்லுங்க எல்லோரும், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சொல்லுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வ
நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். கண்களை மூடி நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அப்படியே கண்களை மூடி உணர்ந்து நான் பாடும்போது சொல்லுங்க, என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுதே என்னை தெரிந்து கொண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற தெய்வ பிள்ளையே அப்படியே ஆண்டவரை பார்த்து, கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். இந்த உலகத்தில் நம்மை பிறக்க செய்தாரே, குறைவின்றி நல்ல குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. சொல்லுங்க, முதிர் வயது ஆனாலும் என்னை தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கை விடாதவரே. சொல்லுங்க, பலன் குன்றி போகும்போது என்னை கை விடாதவரே. கரங்களை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பேன். எல்லாரும் நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். என் பலனே சொல்லுங்க, என் கோட்டையே ஆராதனை உமக்கே. உணர்ந்து என் பலனே, உங்களுக்கு பலனாயிருந்தவன் கோட்டையே
உமக்கே என் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு நம்முடைய பலனாயிருக்கிறவர், நம்முடைய பலனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை நடத்துகிற கர்த்தர். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். எப்பொழுதெல்லாம் நாம் இப்படி கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஓ கர்த்தர் நம்முடைய நடுவில் கடந்து வருகிறார். ஓ அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். அவருடைய அபிஷேக அக்னியின் வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறார். எனவே 2 கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, ஓ உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த ஓ பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவினுடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக உமக்கு ஓ ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருக்கு மகிமை மகிமை மகிமை. ஓ ஆவியானவரே உம்முடைய அபிஷேக பிரசன்னத்திற்காக ஓ ரபாதலா கதரா கதர ஹந்துரா ஓ ரிவாகபாதர மௌதலா ரிகந்தரங்கதல மௌதல மகந்துரு ஓ ரிபாதராதர கதர ஹந்துரு ரிபாதடாதரங்கர ஹலஹந்துரு ஓ ஷபாதுடபாதரங்கரமா ஊரிகாந்தரங்கதராம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த ஆராதனை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுத்த ஆண்டவரே துதிகளை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டீர், அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வேளையிலும் உடைய வார்த்தையின் பிரசன்னத்திற்கு எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்ற வாக்கின்படி எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே தொடர்ந்து எங்களை நீங்கள் நடத்துங்க. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்வம் ஜீசஸ், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் கூடி இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம்,
துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், என் நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் இப்பொழுதும் தம்முடைய பிரசன்னத்தோடு கூட கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் அக்கனி ஜேஸ்தாஸ் ஐயாவுக்காக கரங்களை தட்டி சபையாராக நம்ம ஒரு வாழ்த்துதலை தெரிவிப்போம். காலையில் எவ்வளவோ ஊழியங்கள், மேடையில் அவருக்கு ஊழியம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காமல் போனாலும் சரி, அவர் எப்பொழுதும் தெருக்களை மேடையாக பயன்படுத்துகிறவர். ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பெட்டியை இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தால் அதை மேடையாக பயன்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட நல்ல ஒரு கிருபை பெற்ற கர்த்தருக்காக வைராக்கியமுடைய ஒரு தேவ மனுஷர். அவர் இந்த நாள் மத்தியில் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். அவர் மூலமாக கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இடைபடுவார், பேசுவார். எனவே அவருடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறேன். மீண்டும் கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரை நான் வரவேற்கலாம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவ கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய காலெல்லாம் சறுக்கும்போது, நம்முடைய ஆத்மாவில் ஒரு தொய்வு வரும்போது, வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் அவ்வப்போது நம்முடைய இருதயத்தை கவும்போது, ஏசப்பா இத்தனை வருஷங்கள் கைவிடாமல் அல்லேலூயா காத்து நடத்தி வந்தார். ஏந்தினார், சுமந்தார், காத்தார், தப்புவித்தார். ஆமென். இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்த நடத்துவார். மாலைவில் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளோடு நினைப்பது எனக்கு கிடைத்த மற்றற்ற மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை. என்னை தாயின் வயிற்றிலே கருவாக உருவாக்கிய நாள் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் என் அப்பா இயேசு ராஜா நல்லவராகவே இருந்திருக்கிறார். நான் உண்மையில்லாதவனாக இருந்த நேரங்கள் உண்டு, துரோகம் பண்ண நேரங்கள் உண்டு, அப்படி இருதயத்தை நோக பண்ணின நேரங்களெல்லாம் உண்டு. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கத்தக்கதான நிலையிலே நான் நடந்து கொண்ட நேரமெல்லாம் உண்டு. ஆனால் நாம் உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்மை தாமே மறுதளிக்கவே மாட்டார். ஆமேன். இத்தனை வருஷங்கள் ஐயா, அவன் குடும்பம் நீங்கள்லாம் எங்களை ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா எனக்கு எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைப்பது எல்லாம் பெரிய ஈவு. எசப்பா போட்ட பிச்சை. மிகுந்த நன்றியோடு இருக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை வானளவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்து கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 22:24, சாம் 22:24, உபத்திரம். சங்கீதம் 22:24, உபத்திரப்பட்டுடைய உபத்திரவத்தை அற்பமாய் அழுவதற்காக அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு, கொஞ்சம் ஒத்த வசனம் 18:10, மத்தேயு 18:10, மேத்யூ 18:10. இந்த சிறியில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவ தூதர்கள் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. பேசும் ஜீசஸ் நேம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள், கேள்விகள், கலக்கங்கள் வராமல் இல்லை. எப்படி வாழ்க்கை நடத்துவது ஒரு அடி கூட தெரியவில்லையே, வெளிச்சமில்லையே என்ற நிலையிலே தேவன் இக்கட்டான நிலையிலே இனி வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இல்லை, எல்லாம் மந்தாரமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று கலங்கி இருக்கிற வேலை ஆச்சரியமான விதத்திலே ஹல்லேலூயா தேவன் இடைப்பட்ட காலகட்டங்களோடு உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவரே அல்ல. ஆமென். அருவருக்கவே மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக கேட்கிறார். ஏனென்றால் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்
எப்போதும் பிதாவின் முகத்தை சமூகத்தை தரிசிக்கிறார்கள். கர்த்தருக்கு சோத். ஆகையால் இந்த மாலை வேளையிலே ஆமென், நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவருடைய சமூகத்திலே அவருடைய கட்டளை செய்வதற்கு, அவர் சொல் பேச்சு கேட்பதற்கு ஒரு வினாடியிலே ஆமென் நமக்கு உதவி செய்வதற்கு பிதாவினிடத்திலிருந்து கட்டளை பெற்று, ஏசப்பாவினிடத்திலிருந்து கட்டளை பெற்று இந்த உலகத்திலே வந்து தேவ ஜனங்களை எல்லாம் காக்க, விடுவிக்க, நடத்த, அவர்களுக்கான உபசரணைகளை செய்ய, உதவி செய்வதற்கு தேவதூதர்கள்லாம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ரட்சிப்பின் விஷயத்தில் எபிரேயர் 1:14 நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஈவு, ஒரு ஆசீர்வாதம் உண்டென்றால் அது ஆத்தும ரட்சிப்பு. உண்மைதானே? ரட்சிப்புக்கு ஈடு இணை இல்லை. ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை, வேலை, காலகட்டங்களை யோசித்து பாருங்கோ. ஆமென். நாமெல்லாம் இப்படி ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம், ரட்சிப்பினால் உண்டாகிற பலன், அல்லேலூயா, ரட்சிப்பினால் கிடைக்கிற வெளிச்சம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டால் வெளிச்சத்திலே நடப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:24, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 ஜனங்க அதன் வெளிச்சத்திலே நடப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வழித்தடங்களிலே காரிருள், மரண இருள்லாம் இருந்தது. வெளிச்சம் இல்லை, தெரியல. ஏன்னா கண்ணெல்லாம் குருடாக இருந்துச்சு. குருடான்னா நம்முடைய ஆன்மீக கண்கள், அப்படிதானே? ஆனால் இயேசு நம்ம கண்ணை திறந்தாரே இல்லையா? கண்ணை பிரகாசிப்பித்தார். உண்மைதானே? பிரகாசமான மனக்கண்களை தந்தார். அதனாலே நமக்கு ஒரு பாதை தெரிந்தது. அதான் வெளிச்சத்தின் பாதை. கர்த்தருக்கு வெளிச்சம் என்றால் இயேசுதான். அவரை பின்பற்றுகிறோம். ஆமென். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நமக்கு ஜீவ ஒளி உண்டு. நித்திய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு திரும்ப திரும்ப தருகிறார். உற்சாகமான ஆவி நம்மை தாங்குகிறது. கிருபை தாங்குகிறது. கரம் நம்மை தாங்குகிறது. உண்மைதானே? அல்லேலூயா. ஆகையால் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற நிமித்தம் அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரட்சிக்கப்பட்ட நாளை, காலகட்டங்களை ஒரு 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 சில வினாடிகளிலே என்னை தொட்டு விட்டார், ரட்சித்து விட்டார். அதற்கு ஒரு அருமையான தம்பியை ஆண்டவர் யூஸ் பண்ணார். நன்றாக எனக்கு தெரிகிறது. வாரக்கணக்கில் கண்ணீர், வேதனை, எதிர்காலத்தை நினைக்கும் போது பயமாக இருந்தது. நம்பிக்கையின் சாத்தியக்கூறுகள் கடுகளவும் இல்லை, வாழ வேலை இல்லை. திடீரென்று என் கண்ணீரை கண்டார். உபத்திரப்பட்டுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணவில்லை. அல்லேலூயா. கண்ணீரை கண்டார், கண்ணீரை கண்டார், கண்ணீரை கண்டார். உண்மையாக நாம் மனம் திரும்புகிறோம் என்றால், ஆண்டவருடைய மனம் திரும்புகின்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தின் இடத்துல, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துல டேன் யூ டேன். ஆமாம். அப்படியே கண்ணீர், கண்ணீரை கண்டார். கண்ணீரை போல அல்லேலூயா நமக்கு உதவி செய்கிற காரணி வேறு எதுவுமே இல்லை. உண்மைதானே? மத்தேயு 26:75 மத்தேயு 26:75
பேதுரு குணப்படுவதற்கு, அவன் இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக மாறுவதற்கு மத்தேயு 26:75 மனம் கசந்து அழுகிறான். ஆமென். மனம் கசந்து அழுகிறான். ஏன்னா பிரசங்கி 7:3 முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஆமென். நம்ம இருதயம் ரொம்ப ஒரு மாதிரியான இருதயம், அப்படிதானே? என்ன 17:9 எரேமியா 17:9 இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாயிருக்கு, அதை அறியத்தக்கவன் யார்? Who can know that? Our heart is deceitful. Deceitனா அது பயங்கரமான ஒரு வார்த்தை. Deceitful and desperately wicked. Who can know that? மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு அப்படியே தாவுவான். ஆனால் அல்லேலூயா, நமக்கு நிலைவரமான ஆவியை தந்து பிரைஸ் தி லார்ட் ஒரு உறுதியாக பற்றி கொள்ள உதவி செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு. பேதுரு மனங்கசந்து அழுதது போல நானும் அழுகிறேன். தாரதாரா கண்ணீர், கர்ச்சீப்பெல்லாம் நினைக்கிறது, இருதயம் சீர்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா கண்ணீருக்கும் ரட்சிப்பின் ஊற்று திறக்கப்படுவதற்கும் சம்பந்தம் உண்டு. சங்கீதம் 84:6 சங்கீதம் 84:6 சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு பாதை உண்டு, அது கண்ணீரின் பாதை. கண்ணீரின் பாதையிலே கடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். வல்லமையின் மேல் வல்லமை அடைந்து சீயோனை காண்பார். அழுகையின் பள்ளத்தாக்கு பல ரூட் உண்டு. நேர்வழி, நீதியின் பாதை, ராஜபாதை, நெய்யாய் பொழிகிற பாதை, இடுக்கமான பாதை, உபத்திரவ பாதை, செம்மையான பாதை, அப்படிதானுங்க. அக்கினியில் நடக்கிற நிலை, தண்ணியை கடக்கும்போது இப்படி நிறைய ரூட்டு, அதில் இது ஒரு ரூட்டு, நல்ல ரூட்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆகார், கர்த்தருக்கு மகிமை. அழுகிறாள், பிள்ளையும் அழுகிறது. ஆமாம், இந்த ஆபிரகாம் பெரிய ஆஸ்தியை வச்சுக்கிறவர், பெரிய நீதிமான் தான், சிநேகிதன் தான். அவர் ஏன் பாவம் ஆகார் விசுவாசத்தை கற்றுக்கும். ஆனால் சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் போய் குளிர் காய்ந்து இலைப்பாரி கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்துக்கு தேவையானது கொடுக்காவிட்டால் அந்த பக்தி நல்ல பக்தியா இல்லை, வீணா பக்தி. ஆமாம், ஆனாலும் ஆண்டவர் கைவிடலை. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், அந்த ஆகாரின் சந்ததியும் பெரிய ஜாதி ஆக்கிட்டார் பாருங்க. உலகத்தினுடைய ஆயில் டெபாசிட் எல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டா. அப்படி உங்கள் வண்டி ஓடுகிறதுன்னா என்ன, வண்டி ஓடுகிறதுன்னா எங்கேருந்து வருது? இந்தியாவில் இருக்குது, ஆனால் அங்கே தான் அதிகம். 4 நிமிஷத்துக்கு ஈரானில் இருந்து ஒரு எண்ணெய் கப்பல் வருது. ஈரான் அப்படியே கல்ஃப், இதெல்லாம் ஆபிரகாம் நிமித்தம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. இவ ஒன்றுமே சொல்லலை, சாது போயிட்டு கரிச்சு கொட்டலை. சாராலையுமே ஆபிரகாமையும் அப்படி தானே போய் அழுகிறான். ஒரு ஊட்டு திறக்க கர்த்தருக்கு அங்கேயே இருக்குது. எப்போ அவள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, அவள் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன், அம்புபாயும் தூரத்தில் வச்சுட்டு அவன் நான் கதறிட்டு கிடக்கிறான். நடக்கிறது என்ன? என்னைக்கு அல்லேலூயா பிரச்சனை பார்க்காம தேவனுடைய வார்த்தையை, ஆகாரே எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு தேவனுடைய வார்த்தையெல்லாம் வர்றதுனால தூதனானவர் தூதன் வேற, தூதனானவர் வேற. குழப்பிக்கொள்ளக்கூடாது. பழைய பாட்டில் தூதனானவர்னு எங்கெல்லாம் வருதோ
அங்கெல்லாம் திரித்துவத்தில் 2வது நபராக இயேசு கிறிஸ்து முதலாவது அவளுக்கு தான் காட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கே அழுகையின் பள்ளத்தாய் உருவனாடு நீரூற்றாய் கொள்ளுகிறார், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். ஆமாம், அது ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான மழை. மழை பெஞ்சா இந்த கோடையிலெல்லாம் இப்படி மழை பெய்யும்படி நாம் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கெல்லாம் கூட கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லைன்னா ஐயோ மண்டை புகைஞ்சு விடும். அப்படி தானே, எதிர்பார்க்கல. ஆமாம், நாம் எதிர்பார்க்காததை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற நன்மை கொடுக்கும்படி ஆமென் எதிர்பார்க்காதே செய்கிறார் என்றால் எதிர்பார்த்ததை செய்யாமல் இருப்பாரோ. அப்படிதானே, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அவர் அறிவார். அது தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானது. மழையும் குளங்களை நிரப்பு, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்குள் தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார். அப்படின்னா பரலோகம் ஒரு சீயோன். அதே வேளை சீயோன் என்றால் எங்கெல்லாம் துதி ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சீயோனிலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு தம்பி வந்தான், நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு சில வினாடிகளிலே என்னை ரட்சிப்புகள் நடத்தினார். அப்படித்தான் இனிமேல் உங்களை கொண்டு ஆண்டவர் மக்களை பிரைஸ் தி லார்ட் ரட்சிக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ரட்சிப்புகளே ஆமாம் மற்றவர்களை நடத்துவீர்கள். ரட்சிப்புக்குள்ளே மக்களை நடத்துவது தான் ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா நீதிமொழிகள் 11:30, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுக்கு பலன் இருக்குது. பரலோகத்தில் போகும்போது பெரிய பலன் காத்திருக்கு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஞானவான்கள், நீதிமான்கள், பக்திமான்கள், சத்தியவான்கள். அல்லேலூயா, இந்த லிஸ்டில் எல்லாம் நம்மளை சேர்க்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இந்த ஞானவான்கள் தான் தானியேல் 12:3. இந்த ஞானவான்கள் தான் 12:3, தானியேல் 12:3. இந்த ஞானவான்கள் தான் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குப்படுத்துகிறவள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா, ஆமாம். இங்கே இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, நித்திய காலமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். கர்த்தருக்கே சோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். ரத்தம் பிறகு பாருங்க, நம்மளை எந்த சூழ்நிலை எந்த கட்டத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டா அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்களுக்கு தேவன் உதவி செய்ய துடிக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே தேவ கிருபை என்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன்னா கிருபையின் காலம். தேவன் ஒருவரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. அப்படிதானே, எல்லாருக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். அப்படிதானே, எல்லாருடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் கை கொடுக்க விரும்புகிறார். அவர் நல்லவர். உண்மைதானே, கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, 2 ராஜாக்கள் 5:1, 2 ராஜாக்கள் 5:1. ஏன்னா தேவன் சிலரை தொடும்போது, விடுதலை ஆக்கும்போது, சுகப்படுத்தும் போது அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதற்கு ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்ட சிலரை, சில பாத்திரங்களை, சில சின்ன பையனுங்க, சின்ன பொண்ணையெல்லாம் தேவன் பயன்படுத்துகிறதை பார்க்க அந்த சம்பவம் நமக்கு பழக்கப்பட்ட சம்பவம். 1-2 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:1-2. சீரியா ராஜாவின் படைத்தலைவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். குஷ்டரோகம் என்று சொல்லும் பட்சத்திலே சரீர குஷ்டரோகம் மாத்திரமல்ல,
அப்படிதானே? ஏசாயா 1 அதிகாரம், ஐசாயா 1, ஐசாயா 1 தலையெல்லாம் வியாதி. 5வது வசனம். ஏசாயா 1:6 உள்ளங்கால் தொடங்கி அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமாய், அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் ஆட்டப்படாமலும் இருக்கிறது. இதுதான் மனுஷன் பிரச்சனை. சரீர வியாதியானாலும் ஆன்மீக வியாதியானாலும், அல்லேலூயா, எமோஷனல் சிக்னஸ், பிசிக்கல் சிக்னஸ், எதுவானாலும் கர்த்தர் குணமாக்குவார். உண்மைதானே? ஏசாயா 57:12, ஏசாயா 57:12, ஐசாயா 57:18. ஆண்டவர் நம்ம எல்லா ஏரியாவிலும் குணமாக்க, பலப்படுத்த, ஆரோக்கியமாக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு வழி முறை, அவர்கள் வழிகளை நான் பார்த்து, வழிகளை பார்த்து எப்படி போகிறாங்கோ, எப்படி என்னை தேடுறாங்கோ அப்படின்னு பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகளுக்கு ஆறுதல் அளிப்பேன். அல்லேலூயா. சரி, எஜமான் குஷ்டரோகியாக இருக்கிறான் பாருங்க. ஆனால் அவனை ஆசீர்வதிக்க, அவனை சுகமாக்குவதற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஒரே சிறு பெண். அல்லேலூயா. இந்த சிறியல் ஒருவனே அற்பமாயினாதர் பேர். இங்கே இருக்கிற சிறியவர்களோ பெரியவர்களோ, அல்லேலூயா, சிறிகள் என்றால் இன்னொரு அர்த்தம், துர்க்குணத்திலே குழந்தைகள். அப்படிதானே? துர்க்குணத்திலே குழந்தைகள், புத்தியிலே தேனருளாயிருங்க. துர்க்குணத்திலே, ஆமாம், அதாவது குழந்தையை போல. ஆமென். குழந்தை போல சுபாவம், குழந்தை போல சுபாவம். ஆமாம், இயேசு ஒரு சிறிய பிள்ளைகளையெல்லாம் கொண்டு வந்து பார்த்து அரவணைத்து அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான திருஷ்டாந்தமான பிள்ளைகளாக, பெரியவர்களுக்கு அவர்களை ஒரு அல்லேலூயா ஒரு எடுத்துக்காட்டாய், எக்ஸாம்பிளரி ஃபிகராய், டீச்சராய், மாதிரி பிம்பங்களாய் மாற்றுகிறார். ஆமேன். நான் சில நேரத்தில் செய்கிறதுண்டு. அல்லேலூயா. இங்கே செய்ய மாட்டேன். சின்ன குட்டி ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைய இப்போவே பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஸ்டேஜுக்கு அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து ஆமேன். ஏன்னா ஏசப்பா அவனுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றணும். உண்மைதானே? பேட்டன் ஆஃப் ஜீசஸ் இஸ் பெஸ்ட் பேட்டன். என்னங்க, வேறு யாருடைய முறை பின்பற்றினாலும், யாரை பின்பற்றினாலும் நமக்கு கதி இல்லை. ஸ்டேஜுக்களை நிறுத்தி வச்சு, பெரியவர்களே அதை பார்த்து கேட்பேன் நான், பொறாமைன்னா கண்ணே தெரியுமாண்ணா? தெரியுமா? 2 வயசுக்கு 2-3 வயசு. கபடின்னா தெரியுமா? இச்சைன்னா தெரியுமா? ஏன்? அப்ப பெரியவர்களே, தெரியுமா? உங்களை நான் ஒன்றும் கேட்கல. அல்லேலூயா. என்ன சரிக்கிறீங்க கர்த்தருக்கு? Praise the Lord. ஓகே, ரத்தம் ஜெயம். ஆமேன் சொல்லுங்க. சிறு பெண், அதை பாருங்க. 2வது வசனம், அந்த 2 ராஜாக்கள் 5:2.
சரி, அது என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. தன் நாட்டில் இருக்கிற நல்ல தீர்க்கதரிசி ஊழியர் அல்லேலூயா சுகமாக்க வரம் பெற்றவர், ஹீலிங் கிஃப்டட், நல்ல பிளஸட் சேனல், ஆசீர்வாத ஒரு வாய்க்கால். அதுக்கு இந்த எலிசா ஏற்கனவே கிரயம் கொடுத்து எலியா பின்னாடியே ஓடி, எலியா பின்னாடி ஓடுறது எல்லாம் சாதாரணமல்ல அல்லேலூயா. அவர் ரதத்துக்கு முன்னாடி ஓடுவார். அதுதான் எலியாவின் ஆவி, ஃபயரி ப்ராஃபட். அப்படியே மேலே போவார். கத்திரிக்கு நாங்கள்லாம் அப்படி ஜபத்தில் நடத்துவோம். எப்பா திடீர்னு ஆவியானவர் ஒபதியா சொல்கிறான் சில எலியாவை குறித்து, சில வேளைகளிலே ஆவியானவர் அவரை பள்ளத்தாக்குக்கு எடுத்துட்டு போவார். He was the one who traveled by spirit. கடைசி காலத்தில் நடக்க போகுது. நான் ஆமேன் இல்லை. திடீர்னு நீங்கள் ஆவியால் நிறைஞ்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு அமெரிக்காவில் போய் ஒயிட் ஹவுஸுக்கு போய் பைடனுக்கு சொல்லிட்டு வருவீங்க. சாத்தான் சபையில் போய் அவனை கட்டிட்டு வருவீங்க. இல்லைன்னா இந்தியா. இது நடக்கத்தான் போகுது. சொல்லுங்க, ஏசப்பா பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு சொந்தமாக வேண்டும். சும்மா பைபிள் எழுதி கொடுக்கல, படிக்கும்போது அதெல்லாம் அல்லேலூயா எனக்கு வேணும், எனக்கு அது வேணும். கேளுங்க கர்த்தருக்கு. ஆமாம், சங்கீதம் 109:17 இந்த வசனம் அப்படியே இருக்க. ஆமாம், சங்கீதம் 109:17 நான் அப்பப்போ தொட்டு இருக்கிறேன். சங்கீதம் 109:17 சாபத்தை அவன் விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். விரும்புங்க, சொல்லுங்க, விரும்புங்க, விரும்புங்க, வரங்களை விரும்புங்க, வல்லமையை விரும்புங்க. டிசையர், ஆசீர்வாதத்தை விரும்புங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? விருப்பம் இல்லாது இருக்குமா? நீதிமான் விருப்பம், ஆண்டவருக்கே விருப்பம் இருக்கு. நான் விரும்புகிறதை செய்து, அவருக்கே விருப்பம் இருக்குது. நீங்களாம் ரட்சிக்கப்படுறது அவருடைய விருப்பம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுறது அவர் விருப்பம், சித்தம். விருப்பம், சித்தம். ஆமென். எல்லாரும் சத்தியத்தை அறிவது அப்படி சித்தம். அப்படி விருப்பத்தோடு உங்கள் விருப்பத்தை இணைங்க. நீங்கள் விரும்புகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு. ஆமாம், சாபத்தை எதை விரும்புகிறான் அது வரும். ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்னாடி வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மனுஷன் மரணத்தை தான் செலக்ட் பண்ணுறான். அப்படிதானே? ஒரு இடத்துல ஒருத்தர் ரோட்டில் காசு கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப தயாள பிரபு, ஏழை பேளுக்கு. ஆமாம், பெரிய பெரிய நோட்டு, ரூபா நோட்டு. சிலர் இது இவன் கொடுக்குறான், இது யாருன்னு தெரியலையே, சும்மா கொடுப்பானா அப்படின்னு நிறைய வாங்காது போயிட்டான். யாருக்கு நஷ்டம்? அதனால ஏசப்பா எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க விரும்புகிறார் ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. நாம் நம்முடைய சரீரத்தை வருத்தி கொள்ளாதபடிக்கு மிக ஏசப்பா என்னை மன்னிங்க, என்ன ஒரு 5 செகண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு எவ்வளோ செகண்டுங்க? ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு எவ்வளோ செகண்டு போதும்? பாவி என் மேல் கிருபை ஆயிரும். 5 செகண்டு ஓடும். அவ்வளோ தூரம் ஈஸி ஆக்கிட்டார். இவர் எவ்வளவு நல்லவர், இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அவரை மாத்திரம் நாம் அவர் சரியாக புரிஞ்சிட்டோம்னா நாம் அப்போஸ்தலர் மாதிரி மாறிடுவோம். இன்னைக்கு பழைய அப்போஸ்தலர் இருந்தாங்கன்னா இந்தியா என்ன நிலைக்கு மாறும். அல்லேலூயா. நானும் இருக்கிறேன். அவங்கள நினச்சிட்டு என்ன நொந்துக்குவேன், தலைமையில் அடிச்சுக்குவேன். நீங்களே தலையில் அடிச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். மேலானவர்களை எதிர்வார் கர்த்தருக்கு மகி. சரி, 5:2 ராஜாக்கள் 5:2 என்னன்னா, ஆமாம், இந்த பெண் என்ன பண்ணுறான்னா, சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு போகப்பட ஆண்டவர் தான் அனுமதிச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமென்.
சீமையை தூசிக்க ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். சில வேலைங்க ஐயோ இது வந்துருச்சு, யாருக்கு தெரியும், ஒரு வேளை அனுமதிச்சிருக்கலாமே, கர்த்தருக்கு அனுமதிச்சிருக்கலாமே. அதை வச்சு தேவன் கிரியை செய்வார். தேவன் இருக்கிறாருங்க எந்த கட்டத்திலும் கை கொடுக்க. அதனால எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஐயோ இது என்ன நாசமாக்கிருமே, நாசமாக்கிருமோ, அழிச்சிருமோ, என்னை அப்படியே பச்சிச்சிருமோ. சாசானவன் அந்த சூழ்நிலை வச்சே கொட்டஞ்செடுப்பான். ஆனால் அதை பார்க்க வேண்டாம், அதற்கு மேலே ஒரு தேவ கரம் இருக்கிறது, அதை பாருங்கோ. அல்லேலூயா. சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நல்ல பொண்ணு. ஆமேன். இவன் சொல்கிறத அவங்க கேட்கும் அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆளுகோ, இவ எவ்வளவு சின்ன பொண்ணு பாருங்க. ஆனாலும் உத்தமையாக இருக்கிறாள், நன்னடத்தி உள்ளவளாக இருக்கிறாள். நாம் நன்றி செலுத்துவதற்காகவே சில வாசலை திறப்பார். நாம் தோத்திரம் பண்ணுறதுக்குன்னு, ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்குது. ஏன்னா கர்த்தனுக்கு நன்மை செய்து வடியால் பாடுவார். பாடல் அவருக்கு பிடிக்குது, துதி அவருக்கு பிடிக்குது, அதுக்காக நன்மை செய்வார். அல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு வருது, ரொம்ப நல்ல வசனம், அது பிடிச்சிக்கோ. 33 இந்த வசனம் அப்படியே இருக்க. அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு வசனத்தை எடுத்தால் அதுக்கு ஜோடி அப்படியே லிங்க் பண்ணிகிட்டே போவேன். நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணிட்டு வரணும். எரேமியா 33:9ங்க. எரேமியா இதை வச்சுட்டே ஜெபம் பண்ணுங்க. ஒரு மாதம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. 1 மந்த் இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சாட்சி சொல்லுங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், யார் நன்மை செய்கிறா? ஏசப்பா. நன்மையெல்லாம் கேட்க போகிற நமக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறதெல்லாம் பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக, எல்லா ஜாதி, எத்தனை ஜாதி இருக்குது எல்லாருக்கும் முன்பாக, அது எனக்கு, யாருக்கு? ஆண்டவருக்கு. மகிழ்ச்சி உள்ள உங்களுக்கு நன்மை செஞ்சால் சபை நடுவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தான்னு சொல்லுவீங்க. மற்றவனுக்கு, அஞ்ஞானிகளுக்கு, அவனுக்கு நன்றி எட்டு துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். அவன் என்ன பண்ணுறான்னா, சவுல் தலையை வெட்டிட்டு போய் அவன் கோயிலை வச்சு ஏன் சாமி எதிரியை ஒப்பு கொடுத்துடுச்சு அப்படின்னு அவன் துதி பாடுறான் பாருங்க, அவன் சாமிக்கு. ஆனால் ஆண்டவருக்கு பிடித்தமானது சின்ன நன்மை பெருசோ உடனே சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்க செய்யலை, அதெல்லாம் மறந்துட்டதுனால ஆண்டவர் அவங்கள அழைச்சி விட்டார் வனாந்தரத்தில். எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி ஆகும். கீர்த்தி, புகழ்ச்சி. கீர்த்திங்கிற வார்த்தையை தியானிங்க, அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. புகழ்ச்சிங்கிற வார்த்தையில் மகிமையாக இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தை நிமித்தம். இவர்கள் பயந்து, எவன் பயந்து நடுங்குவான்னா? அல்லேலூயா. உலகத்தான் பயந்து நடுங்குவான். ஓஹோ, இவளோடு இருக்கிற தெய்வம் பெருசு. ஆமென். இவங்களை ஒன்றும் தாக்க முடியாது, கூடாது. நமக்கு தான் அடி கிடைக்கும். சில நேரத்தில் எழுத்தேரை அடித்து குணமாக்குறார், தட்டி. ஆமாம், கேட்க மாட்டான், பார்த்தா உணர்வு வரும். அப்படிதானே இந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு தான் புகழ்ச்சி. கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று புறஜாதி சொல்லுவான். ஆமாம். இப்போ பாடுங்க. 2 ராஜாக்கள் 5:2. இந்த சின்ன பெண் என்னாச்சு? 2 கிங்ஸ். ஆமாம், சரி, ஆமாம். பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு எவ்வளோ வேலை, முறுமுறுப்பில்லாத செஞ்சு கொண்டே இருக்கிறார் கர்த்தருக்கு. சில பேர் சில எஜமாட்டிக குணப்படாது இருக்கும்போது வேலைக்காரங்க கிறிஸ்தவங்களாக இருந்து மாற்றிடுறாங்க. நிறைய காரியம் நடக்குது கர்த்தருக்கு. ஆமாம். ஒரு அம்மா சொன்னாங்கோ, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா என் வேலைக்காரியை பார்த்து அவன் எனக்கு பணிவிடை செய்யறதுனால, அன்பு காட்டுறதுனால நான் குணப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. கர்த்தருக்கு கீழே பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்புறம் நாச்சியாரை பார்த்து ஆண்டவன் சமாரியாவை தீர்க்கசி போவாரானால் நலமாயிருக்கு, இவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அல்லேலூயா. உடனே நம்பிக்கைக்குரியவளாக மாறிட்டாங்க. அப்படி தானே? உடைய வார்த்தை எடுபடுது பாருங்க.
பொய் இல்லை, புரட்டு இல்லை, நல்ல குணசாலியாக இருக்குது பாருங்க. ஏன்னா இஸ்ரவேலிலிருந்து வந்தவள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலில் பிள்ளைகளை வளர்க்கும்போது, ஆமாம், பால் கொடுத்துட்ருக்கும்போது தேவனுடைய காரியத்தை எல்லாம் சொல்லி சின்ன பருவத்திலேருந்தே கர்த்தருக்கே சோத்திரம். ஏன்னா ஆமென். இப்படியே இஸ்ரவேல்ல அந்த முற்பிதாக்கள் அப்படியே அவங்க வழியாக எல்லாம் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பயந்து நடக்க கட்டளிடுவான் இருக்குது. அப்போ உடனே எல்லாம் செயல்படுறான். கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா. இந்த சின்ன பெண்ணு மாத்திரம் நான் நல்ல செய்தி சொல்லாமல் இருந்திருந்தா, ஆமென், அறிமுகம் சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் ஒரு சின்ன, அல்லேலூயா, ஆமே, பாருங்கோ. ஆமாம், போய் நல்லா அதில் ஒன்று என்னென்னா, இந்த அப்னா பர்பா 2 நதி அவன் போட்டுறான். யோர்தான் நதியை தாழ்த்தி பேசுகிறான் பாரு. என் நாட்டில் இதெல்லாம் அது அந்த சம்பவமெல்லாம் தெரியுது பாரு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இருக்குது. கர்த்தருக்கே சொன்னாதான். ஆமென். அன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட், வித்தியாசம். ஆமென். அன்னைக்குள்ள ப்ராஃபெட்டெல்லாம் ரொம்ப வித்தியாசம். பார்க்கல, தடவி கொடுக்கல, ஒன்றுங்க எல்லாம் போப்பா போய் முன்கு, தட்ஸ் ஆல். கர்த்தருக்கே ப்ராஃபெட்ஸை லீட் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி தானே? இந்த இவன் யாரே எசேக்கியா வியாதிப்பட்டான் பாருங்க. ஆமென். அலறான். ஏசாயா, நாளைக்கு நீர் செத்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டு அவன் வாசப்படி விட்டு தாண்டல. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லு. ஆண்டவரே, அவன் என்ன நினைப்பான்? செத்து போவேன் அப்படின்னு சொல்ல சொன்னீர். அப்படியே சொன்னேன். இப்போ பிழைப்பான், 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் தீர்க்கதரிசி பார்க்குறது. நாம் என்ன பண்ணணும்னா, அல்லேலூயா, வசனத்தை அப்படியே சொல்லிடுவோம். கர்த்தருக்கு கேட்குறானே இல்லையோ. ஆமென். நான் சந்தையில் சொல்லியிருப்பேன். சந்தையில் ஆமாம், சந்தை நம்ம ஊரில் நிறைய சந்தை இருக்குது. அதில் ஒரு சந்தை மலை நாட்டில். அங்கே சொல்லிட்டு கிடக்கிறேன். ஒருத்தனே கவனிக்கலை. எல்லாரும் மீன் வாங்க, பொரிகடலை வாங்க, போண்டா வாங்க, பிஸி. தேவர் பிஸி இன் பிஸ்னஸ். ஒருத்தனும் கவனிக்கலை. தே ஆர் ஷோயிங் டஃப் யார் விரியம் பாம்பு செவிட்டு காது போல் இருக்குது. அப்படிதானே? ஒருத்தனும் கவனிக்கலை. வேஸ்ட். ஆண்டவரே, வேஸ்ட். விழலுக்கு இறைத்த தண்ணீர், புல்லுக்கு இறைத்த தண்ணீர் போல் இருக்குது. மகனே, அப்படி சொல்லாத. எசேக்கியேல் 2:7 கலகக்காரர்களாகிய அவர்கள், எசேக்கியேல் 2:7, கேட்டாலும் சரி. இவனுக்கெல்லாம் கலகக்கார மகனே, அவங்க கேட்டாலும் சரி. இந்த வசனத்தை வச்சு என்னையெல்லாம் பிடிச்சு இயக்குவதற்கு பல வசனங்கள் என் இருதயத்தில் அப்படியே தண்ணீர் மதக திறந்து டேஷ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கு. இதுதான் என்னை வசனம் நம்ம உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. வசனத்துக்கு இருக்கிற சக்தி, இயேசுவுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தி வசனத்துக்கு இருக்குது. இயேசு ரட்சிக்கிறார், வசனம் ரட்சிக்குது. அல்லேலூயா. இயேசு அக்கினிமயனவர், வசன அக்கினி. ஆமென். இயேசு குணமாக்குறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். அல்லேலூயா. அன்றைக்கு சரீரத்தொழுக்கும் போது ஆண்டவர் கிரியை செஞ்சார். இன்னைக்கு செம்மையாக நடக்கிறவளுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாது. ஆமென். சொல்லுங்க. இதை வச்சு தான் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அதனால் இதுக்கு நடுங்குவோம். ஆமென். இதை மேய்ஞ்சு கொள்ளுவோம், இதை பேசுவோம். அல்லேலூயா. இது போல் பொக்கிஷம் வேறு எது இல்லைங்க. நீங்கள்லாம் பாக்கியவான்க. எத்தனை பைபிள் ஸ்டாக் வச்சுருக்கோம். கருத்திருக்கே. வெளிநாட்டில எல்லாம் இப்படி பைபிளை தூக்கிட்டு போக முடியுமா? வடகொரியாவில் பைபிளை தூக்கிட்டு போகணும், குடும்பத்தோடு ஜெயிலில் தள்ளிட்டாங்க. ஆமாம், 18 பேர் இயேசு நம்பினதுனால ரோலர், நான் சொல்லியிருப்பேன், ரோடு ரோலரை வச்சு 18 பேரை அப்படியே நசுக்கி. இப்படி நிறைய நடக்குது. சமீபத்தில் முந்தா நாள் கைட்டி அங்கே அமெரிக்கா 3 மிஷனரிகளை சுட்டு கொண்டுட்டான். இப்படி நடக்குது பாருங்கள். நம்ம நாடு எவ்வளவு தேவலை.
காத்துள்ள போது துதிக்கோ. இது கிருபையின் காலம். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அல்லேலூயா. பகற்காலம் இருக்க மட்டும் பிதாவின் கிரியை செய்யுங்கோ. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு நல்ல வாய் கொடுத்துருக்காரு, யூஸ் பண்ணுங்க. நல்ல கண்ணு கொடுத்துருக்கிறாரு, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. ஆமென். நமக்கு நிறைய காசெல்லாம் இருக்கு, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், எல்லாம் யூஸ் ஆகாத பொருள் ஏதாவது இருக்குதா? இது யூஸ் ஆகாததா? இது யூஸ் ஆகாததா? அது யூஸ் ஆகாததா? அது யூஸ் ஆகாததா? அல்லேலூயா. சரி, எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே யூஸ்ஃபுல். இதுவே யூஸ்ஃபுல்னா ஜம்முன்னு உட்காந்து நாம் கேட்குற இதுவே யூஸ்ஃபுல்னா கம்ஃபர்ட். ஆமென். நாம் எவ்வளவு யூஸ்ஃபுல் வெசல். அல்லேலூயா. ஏசு செஞ்சது போலவே செய்யலாங்க. அதை விட மேலாகவே எந்த குருவுமே எல்லா சீசர்களுக்குமே தன்னுடைய கலையை கற்றுக் கொடுக்க மாட்டான். ஏன்னா குருவுக்கு மிஞ்சின சிசையனா மாறிடுவான், எம்பேரன் ஆகிறது அப்படிம்பா. எல்லாம் ப்ரெஸ்டிஜ். ஆனால் நம்ம ஆண்டவர் ப்ரெஸ்டிஜும் பார்க்க மாட்டார், ஒன்றும் பார்க்க மாட்டார். என்னை விட அல்லேலூயா என் பிள்ளை அற்புதம் செய்யிட்டு அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆமென். அதுதான் அப்பாவின் இருதயம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு குழு குழுன்னு இருக்குதுல்ல, உங்கள் பிள்ளை அற்புதம் செய்யும்போது ஜெபம் பண்ணும்போது ஆஹா என் பிள்ளை, இந்த தம்பி பெற்றோரெல்லாம், இந்த தம்பி பெற்றோரெல்லாம், அல்லேலூயா, இந்த தங்கச்சி பெற்றோர், ஆஹா என் பிள்ளை. எத்தனையோ கோடிக்கணக்கான வாலிபர்கள் பீச்சில் போய் பாருங்கள், ஆஹா ஊன்னு போய் தள்ளியில் விளையாடிட்டு கிடப்பானுங்க, அப்படியே உட்காந்து கிடப்பானுங்க. இல்லை அங்கங்கே அப்படியே 80 கோடி வாலிபர்கள் இந்தியா திரிகட்டு போகிறான். ஆனால் இந்த வாலிபர்கள்லாம் சபைக்கு ஒரு தூண். அல்லேலூயா. இதனுடைய பெற்றோர்கள்லாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் பிள்ளை. ஆமென். அவர்கள் சிந்தனையெல்லாம் கர்த்தருக்காக ஈர்க்கப்பட்டிருக்குது. அவர்கள் ஜீவியமெல்லாம் அல்லேலூயா கர்த்தரை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்ட்டு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் போகிறாங்க. என்ன எப்படியெல்லாம் இவங்கெல்லாம் மாற போகிறாங்கன்னு வெளிப்பாடெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அதை சொல்ல போனால் அது எங்கேயும் போயிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்புறம் அந்த 2 இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு போயிட்டு அப்படி இப்படி பார்க்குறான். சிங்கம் ஆட்டுக்குட்டி பார்க்குற மாதிரி. நான் அவங்கள பார்த்துட்டு யாரை தேடி வந்தேன், நான் காண மாட்டேன். ஏசு என்னை மூடி மறைக்கிறார், தப்பி வைக்கிறார், இனிமேலும் தப்பி வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்போ வாங்குவோம். இல்லையா சிறுவன் அறகுறையா வேலைக்காரங்க சொன்னதுனால, அறகுறை மனசோட வேலைக்காரங்க தூண்டுதுனால நாகமான் அறகுறை மனசோட முங்கி இந்த சிறுபிள்ளை மாம்சம் போல மாறிடுச்சு. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஸ்டோரி தெரியும் பாருங்க. அப்புறம் வர்றான், நிறைய வெகுமதி வாங்கலை. யார்? எலிசா வாங்கலை, கேஷ் வாங்க. அவனுடைய பிரச்சனை அப்படி போச்சு. ஆனால் இவன் வந்த உடனே அந்த சிறு பெண்ணு மேலே ஒரு மதிப்பு இவனுக்கு இருந்திருக்குமா இருக்காத? சொல்லுங்க. முன்னாடி இருந்த மதிப்பை விட முன்னாடி அந்த சின்ன பெண்ணுக்கு கொடுத்த வெகுமதி, உதவிகள், செஞ்ச சலக்கரணை, கொடுத்த காசு, போட்ட சாப்பாடு விட இப்போ அவளுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கூடி இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. அப்படி என்றால் அவனுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்ச இவளுக்கு அவ்வளவுன்னா ஏசப்பா ஊழியத்தில் இருக்கிற ஏசப்பா அவனுடைய சபையில் அல்லேலூயா நம்மால் முடிஞ்ச அளவு தொண்டாட்டி, நம்மால் இயன்ற அளவு அல்லேலூயா கிரியை செஞ்சு நமக்கு எவ்வளவு கனத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா. 2வது ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 30:13. 1 சாமுவேல் 30:13. குயிக் 1 சாமுவேல் 30:13. 1 சாமுவேல் 30:13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? தாவீது நீ யார்? ஒரு யாருடையவன்? எவ்விடத்தான்? நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனுடைய பிள்ளையாண்டா. 3 நாளைக்கு முன்பு வியாதிப்பட்ட போது இப்படித்தான் கைவிட்டுருவான். நல்லா இருக்கும்போது அல்லேலூயா பலத்தையெல்லாம் உறிஞ்சிக்குவாங்க. அப்படிதானே? கஷ்டப்படும்போது வியாதி இவன் யூஸ்லெஸ், இவனை கொண்டு ஒன்றும் இல்லை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. அப்படிதானே? ஒரு தடவை அப்படித்தான் அரசியலில் ரொம்ப தீவிரமாக மும்முரமாக செயல்பட்டு இருந்த ஒரு தொண்டன், அவன் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் வியாதிப்பட்ட போது நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டான்.
ஃபஸ்ட்டு நாள் ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வந்தார், 2வது நாள் வந்த, 3வது நாள் யாரும் வரல. பில்லு கட்டுறதுக்கு யாரும் இல்லை. பில்லு கட்டுறதுக்கு யாரும் இல்லை. டாக்டரு, எப்பா பில்லு கட்டுறதுக்கு யாரும் வரலையே, காசு இவ்வளோ ஆச்சு, கொடு, எனக்கு என்னுடைய தலைவர் வந்து கொடுப்பாரு. 1 நாள் 2 நாள் அப்படியே பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலில். ஒருத்தரும் வரல. ஒருத்தர் வரமாட்டாங்க. உன்னை தூக்கிட்டு போய் பிளேட்ஃபார்மில் வச்சாரோ, அப்புறம் என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு பிளேட்ஃபார்ம் போட்டாங்க. இதுதான் உலகம். ஆனால் நம்ம ஏசப்பாவுக்கு ஊழியத்தில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை கணக்கில் வச்சு பலன் கொடுக்குறவர். நாம் மறந்துடுவோம், அவர் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்புறம் நம்மளை போல் சில பேர் கைப்பிரதி கொடுத்துட்டு, ஏப்பா இங்கே படுத்து கிடக்கிறேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்கோ, இந்த மனுஷனை கைவிட்டது போல். ஆமாம் சரி அப்படின்னு கைப்பிரதி கொடுத்து பண்ணி அவங்களுக்கு தேவையானலாம் செஞ்சு இயேசுவை ஏற்று விட்டான். ஆமேன். சில வேளை நாம் செய்கிற உதவி மக்களுடைய கண்ணை திறந்துடும். வார்த்தையை விட அல்லேலூயா செய்கை கிரியை. ஆமேன். அப்புறம் வாசிங்க. சரி, இந்த சம்பவங்களுக்கு தாவீது மிக நெருக்கப்பட்ட எல்லாரும் இவனை அடிக்கிறதுக்கு தலைவன் தான், ராஜா தான். கூட இருந்தவங்கெல்லாம் கல் எடுத்து சாகடிக்கிறதுக்கு முற்பட்டாங்க. நெருக்கப்பட்டான், ரொம்ப அழுகிறான். ஆனால் அவன் கேட்குறான், அந்த பிள்ளையாண்ட எகிப்தின் பிள்ளையாண்டான ஜுரம், அதை தொடுங்க, நீ அந்த தண்டு தண்டிடத்துக்கு கொண்டு தண்டுகிட்ட அவளைக்கு ஏன் எல்லாம் சூரியட்டு போயிட்டான், அங்கே நீ கூட்டி போவையா, நீர் என்னை கொண்டு போடுவதில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் மேல் ஆணையிடுகிறான். உண்மை அந்த தன்னிடத்தை கூட்டி கொண்டு கைடு. அல்லேலூயா. இவனுடைய உதவி அந்த நேரத்தில் எவ்வளவு, அவன் மாத்திரம் இல்லைன்னா இவனுங்க என்ன பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு அப்படிதானே, போனான், எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். 10-14 கூட்டத்துக்கு நினைக்கிறேன் பங்குகளை அனுப்புகிறான். அப்படிதானே. 1 சாமுவேல் 30 கடைசியில் வசனங்கள்லாம் பார்த்தோம்னா, ஆமாம் தாவீது கொள்ளையிட்ட எல்லாம் ஒரு 10 கூட்டத்துக்கு 10-14 கூட்டத்துக்கு பங்கு அனுப்புகிறான். இவனுக்கு கிடைக்காது இருந்திருக்குமா? யாருக்கு? இந்த கைட் பண்ணானே. அல்லேலூயா. கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் பாருங்கள். யாத்திராமம் 18:21. யாத்திரம் 18:21 யாத்திரம் எத்ரோ மோசே மாமா ஒரு கவுன்சில் கொடுக்குறார், ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி வசனத்தையெல்லாம் பார்த்தா, நீர் ஒருவராக இதையெல்லாம் பாரத்தையெல்லாம் தாங்க முடியாது. 19-20 எல்லாம் பார்த்தோம், ஒருவராக தாங்க முடியாது. அதனாலே ஜனங்களிலே உண்மையுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ளவர்களை தெரிந்து கொண்டு 1000 பேருக்கு அதிபதிகளாக, 100 பேருக்கு அதிபதிகளாக, 50 பேருக்கு அதிபதிகள், 10 பேருக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தும். மோசையினுடைய பாரம் குறையிறதுக்கு. அல்லேலூயா. எத்துரனுடைய கவுன்சில் அன்னைக்கு தேவைப்பட்டு, இல்லைன்னா 6 லட்சம் மக்களுக்கு இவரே ஆலோசனை சொல்லி நியாயாதிபதி, இவரை தாங்கிறதுக்கு ஆர்வம் 100. அல்லேலூயா. ஜெப உதவி பெரிய உதவி. கருத்திருக்கு. நான் சில நேரத்தில் யாரோ எனக்காக ஜெபிக்கிறாங்கோ, அதை நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது என்ன தெரியல. திடீர்னு ஒரு ப்ரெசன்ஸ் வரும், திடீர்னு வல்லமை வரும். சோர்ந்து டல்லாக இருக்கும்போது, ஜெபிக்க மனசில் இருக்கும்போது, யாராவது உங்களை ஜெபத்தில் தாங்கும்போது அப்படியே பூஸ்டிங் கிடைக்கும். உண்மைதானே? அதனால் இந்த சபை நல்ல ஜெப அனுபவம் பெற்ற சபையாக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு சம்பவம் பாருங்கள். அப்போஸ்தலர் 23:16. அப்போஸ்தலர் 23:16. பல சம்பவம் இருக்குது. ஆமாம், இதோடு நான் நிறுத்திட்டேன். அப்போஸ்தலர் 23:16. அப்போஸ்தலர் 23:16 குயிக். அப்போஸ்தலர் 23:16 அந்த சற்பனை பவுலுடைய சகோதரியின் குமாரன். பவுலை கொலை பண்ணோன்னு 40 நாள் புசிக்க மாட்டோம் அப்படின்னு பரிசேயர்கள் சபதம் போட்டு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அப்படிதானே? இது எப்படியோ பவுலுடைய சகோதரி மகன் கேட்டான். அந்த நேரம் சூழ்நிலை எப்படி பாருங்க. கேள்விப்பட்டு
கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். பவுல் வந்து நீ போய் சேனாதிபதிக்கு சொல்லிடு அப்படின்ட்டு. இதனால் பவுல் தப்பி வைக்கப்பட்டு அவனுடைய ஊழிய பயணம் தொடர்கிறது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவம், 5 அப்பத்தை 2 மீனை ஒரு சின்ன தம்பி வச்சிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தம்பியினுடைய பெற்றோர் எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க எப்பா. ஆமென். நல்ல ஒழுக்கத்தோட பக்தியில் வளர்த்துருக்குறாங்க. அப்படிதானே? இந்த பையனுக்குள்ள சின்ன பையன் எனக்கு அப்படித்தான் உருவாகி இருந்துச்சு சிறு வயதில், சின்ன பிராயத்தில். பாருங்கள். ஆமாம். ஆமென். பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இது வந்து நமக்கு நம்மளுடைய செலெக்ஷன் எப்படின்னா, நம்மளை எப்போ தெரிந்து கொண்டிருக்கிற இப்படி இங்கே இருக்கிறீங்கன்னா, உலகத்தோட்டுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லுவேன், ஏசு எப்போ இருந்து இருக்கிறாரோ அப்போவே அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையா பொய்யா? ஏசு எப்போ இருந்து இருக்கிறாரோ அப்போ இருந்தே அவருக்குள்ளே இருக்கிறீங்க. உண்மைதானே? உண்மைதானே? ஆமாம். கர்த்தருக்கு அப்போ அந்த பையன் போய் என்ன பண்ணிட்டான், சேனாதிபதி சொல்லிட்டான். அப்படியே பவுலை கூட்டு போயிட்டாங்க. பாருங்க, பவுனுடைய பயணம் தொடர்கிறது. போய் எங்கே ஊழிய முடிவு வேணுமா அங்கே போய் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு இவன் சாப்பிடையாதே இருந்திருக்கிறான். அந்த அளவு வாஞ்சை வசனத்து மேலே. அல்லேலூயா. நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர வேணும் என்று ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கு பால் கொடுக்குறாங்கோ, எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிதானே? சரீர வளர்ச்சிக்கு. ஆனால் ஆத்மா வளர்ச்சிக்கு ஃபீடிங் எது தெரியுமா? இந்த ஞானப்பால். அப்படிதானே? 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படிக்கு புதிதாக பிறந்த குழந்தை போல களங்கமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சை இல்லைன்னு வச்சுங்க பிள்ளைகளுக்கு வசனத்து மேலே, ஆண்டவரே வாஞ்சை உருவாக்குங்கோ. அப்படிதானே? விருப்பத்தின் செய்கையையும் உண்டாக்குங்கோ, நற்கிரியை துவக்குங்கோ, அந்த எண்ணத்தை தாங்கோ. அப்படிதானே? நெகேமியா 7:5 நெகேமியா 7:5 ஆமாம், என்னாச்சுன்னா ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அந்த மையப்பகுதி பாருங்க, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணத்தை ஆண்டவர் உண்டாக்கலைன்னா உண்டாகாது. அல்லேலூயா. விருப்பத்தை செய்கை உண்டு பண்ணுகிறார், நற்கரியை துவக்குகிறார். நீ நம்ப பண்ணின வசனத்தை அடியே எனக்கு உறுதிப்படுத்த நம்ப பண்றாரு. He makes us to trust, to believe. விசுவாசத்தை துவக்கிற சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்கிறவர் அவர், நற்கிரியை துவக்கிறவர் அவர் தான், எண்ணத்தை உண்டாக்குறவர் அவரு தான். அல்லேலூயா. நாமெல்லாம் வசனத்தை படிக்க, பைபிள் படிக்க, சர்ச்சுக்கு வரக்க, ஜபதவங்களை ஈடுபட நமக்கு எண்ணமே இல்லை. ஆனால் கர்த்தர் உண்டாக்கின விருப்பத்தை செய்கையை உண்டு பண்ணுறார். நீங்கள் சொல்லணும், தாகையில் ஆண்டவரே மற்றவனுக்கு உண்மை தேடுவதற்கு உண்டாக்குங்கன்னா உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த பையன் 5 அப்பத்தை 2 மீனை தொடவே இல்லை. அப்படிதானே? தொட்டிருந்தா நம்ம விரல் அருமையான விரல். அப்படிதானே? என்ன ஊறுகாய் எடுக்கிறீங்கன்னா என்ன அப்படியே விரலை விட்டால் எடுப்பீங்க? ஏன் அவ்வளோ தொட்டிருந்தான்னா அது ஊசி போயிருக்கும். அப்படியே தேவன். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை உண்டாக்கப்பா, நீ பத்திரமா வச்சிரு, எல்லா தேவக்கிரியை பத்திரம் வச்சிரு, அது என் கையில் வரணும், அதை நான் ஆசீர்வதிப்பேன், அதை பிட்டு கொடுப்பேன். ஆமேன். இதில் பெரிய சக்தி இருக்குது. குமாரன் ஜீவப்பம். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பிதா குமாரனை எடுத்து பிட்டு, சிலுவையில் பிட்டு உடைச்சி, இப்போ அமெரிக்காவில், ஐரோப்பியாவில், ஈராக்கில், நேபாளில், ஆப்கானிஸ்தானத்தில், வடகொரியாவில் 30,000 கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அங்கேயே டார்ச்சர். ஆனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அந்த அப்பம் பிற்கப்பட்டு இத்தனை கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? நீங்களும் 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடுங்க. நீங்கள் கோடி மக்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். யோசேப்பனுடைய அம்பாரத்தை விட, களஞ்சியத்தை விட, அல்லேலூயா, இந்த களஞ்சியம் பெருசு. உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடுங்க. தேங்க் லார்ட். இந்த சிறியில் ஒருவனை அற்பமாக எண்ணாதிருப்பீர்களாக. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பிதாவின்
முகத்தை தரிசிக்கிறபடி நான் கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் பார்த்த ஆமென் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை எல்லாம் எவ்வளோ பெரிய காரியத்துக்கு மற்றவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தளபதிகள், ஆண்டவரே படைத்தளபதிகள்லாம் குணமாவதற்கு பயன்படுத்தினீரே ஏசப்பா. ஆமென். பெரிய ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் இருந்தாலும் அவன் பயங்கரமான கிரிட்டிக்கல் சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட போது அந்த நேரத்தில் அல்லேலூயா கைட் பண்ணுறதுக்கு நீர் ஆண்டவரே ஒரு பிள்ளையாண்டனை வைத்திருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவனுடைய சகோதரி மகனை பயன்படுத்தி இப்படி எக்கச்சக்க அல்லேலூயா சம்பவங்கள் வேதத்தில் உண்டாண்டு. என்னையும் உடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு அல்லேலூயா ரட்சிப்புக்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் நிச்சயம் பயன்படுத்துவார். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? நான் சில காரியத்தொட்ட இப்படிப்பட்ட நிறைய சிமிலர் இன்சிடென்ட் எல்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அல்லேலூயா ஒரு செய்தி உருவாக்கிடுங்க. கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.